நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறோம். என்னென்னா, இங்கே அரசு தலைமை மருத்துவமனை, கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 2 பெண் குழந்தைகளை அல்லது 2 குழந்தைகள் யார் பெற்றெடுத்தாலும் 3வது குழந்தைகளை வந்து பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்களே கட்டாயமாக வந்து அவங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்கிறாங்க. குடும்ப கட்டுப்பாடு அவங்க செய்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொன்று என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு தம்பியுடைய ரத்தம் வந்து O+ ரத்தம், அவங்க மனைவி வந்து A- ரத்தம். இந்த A- O+ குழந்தைங்க அதன் அடுத்த குழந்தை வேணும்னா அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஊசி போடணும். தனியாரில் அந்த ஊசியை வாங்கினா 2500 ரூபா, அரசு வந்து அது இலவசமாக போடுது. அதை போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க டிஸ்சார்ஜ் பண்ண. கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட இந்த மருத்துவமனையில் எல்லாத்தையும் கிட்ட வாங்க, எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே அது மாதிரி பண்ணியிருக்காங்க. எதுவுமே பார்க்க ஒரே நிமிஷம். இது வந்து நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இது ஒன்றும் ஆப்ரேஷன் பண்ணலை. அவங்க யதார்த்தமாக அவங்க குழந்தை தான் இதாகுது. அதாவது சுகப்பிரசவம்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான் பிறகுது. நான் அரசாங்கத்திட்ட நான் கேட்குற கேள்வி, இந்த கட்டளையிடுற அந்த துரோகிட்ட நான் கேட்குற கேள்வி, வடநாட்டில் இருந்து இங்கே வந்திருக்கிறவங்க, வடநாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் 18 புள்ள 10 புள்ள 8 புள்ள கேட்குறான். அவங்கள தடுக்காத இந்திய அரசாங்கம் எங்களை மட்டும் தடுக்கிறதுக்கு காரணம் என்ன? இது வந்து ஒரு இன அழிப்புக்கான வேலையை நீங்கள் நடத்துறீங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். எந்த அதிகாரி வந்தாலும் சரி, கலெக்டர் வந்தாலும் சரி, யாரானாலும் நான் எதிர்க்கிறோம். நாங்கள் எங்கள் குழந்தை, என் பிள்ளைய கொடுக்குறது நாங்கள். உங்களையே ஏற்றுக்கு பிள்ளைய வயிற்றில் பெக்க போகிறது எங்கள் மனைவி. உங்களுக்கு என்ன வலி இது? இதில் உங்களை யார் சுமக்க போகிறீங்க? உங்களுக்கு என்ன வலி இருக்குது? இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது. இது கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ இதுக்கு உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது தான் நாங்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் நிற்கிறோம். நாங்கள் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கல. இவங்களுக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடு, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்த மருத்துவமனைகளை வச்சுக்கிட்டு வெளியே விடாமல் குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் தான் வெளியே அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாங்க, கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டேன், பெட் எல்லாம் கீழே படுத்துருக்குறாங்க. இதை வந்து நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் விட மாட்டோம். இதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் பதில் சொல்லி ஆகணும். நன்றி.